ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மகா கந்த சஷ்டி விரதம் வருகின்றது. அதை நாம் எப்படி எளிமையாக வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். அதாவது 48 நாட்கள், 21 நாட்கள், 11 நாட்கள், 6 நாள், பிறகு 1 நாள் எப்படி எளிமையாக விரதத்தை மேற்கொள்ளலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். 48 நாட்கள் என்றால் நாம் முன்பே ஆரம்பித்திருக்க வேண்டும். 21 நாட்கள் விரதம் இருக்க வேண்டுமென்றால் நாம் 7/10/2025 அன்று நாம் ஆரம்பிக்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை வருகின்றது. பிறகு 11 நாள் விரதம் இருக்க வேண்டுமென்றால் 17/10/2025 அன்று நாம் விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். 6 நாள் விரதம் என்றால் அதாவது கந்த சஷ்டி ஆரம்பிக்கும் 22ஆம் தேதி நாம் ஆரம்பிக்க வேண்டும். அதே மாதிரி நம்மால் எதுவுமே முடியவில்லை என்றால் ஒரு நாள் விரதம் கூட இருக்கலாம். அதாவது 27/10/2025 அன்று மகா கந்த சஷ்டி சூரசம்ஹாரம் அன்று மட்டுமாவது நாம் விரதத்தை கடைபிடிக்கலாம். 7வது நாள் திருக்கல்யாணம். அதாவது கோவில் அருகில் இருந்தால் நாம் கோவிலுக்கு சென்று திருக்கல்யாணத்தை தரிசிக்கலாம். நாம் 6 நாள் விரதம் இருப்பதுடன் 7வது நாளும் அதாவது திருக்கல்யாணம் அன்றைக்கும் நாம் விரதத்தை கடைபிடித்தால் மிகவும் சிறப்பு. கோவிலுக்கும் சென்று தரிசித்துவிட்டு பிறகு நம்மால் முடிந்த நெய்வேத்தியம், அதாவது முடிந்தால் சர்க்கரை பொங்கல், வடை, பாயசத்தோடு நாம் படையலிட்டு பிறகு நாம் அதற்கு பிறகு சாப்பிடலாம். நம்மால் எந்த விரதத்தை மேற்கொள்ள முடியுமோ, அதாவது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தது. சில பேர் 48 நாட்கள் இருப்பாங்க, 21 நாட்கள் இருப்பாங்க, 11 நாட்கள். அதாவது நம்மால் என்ன முடியுமோ நாம் இருக்கலாம். அப்படி முடியவே இல்லை என்றால் நாம் ஒரு நாள் மட்டும் கூட இருந்துவிட்டு உண்மையாக பக்தியோடு இருந்தால் நம்முடைய வேண்டுதல் நிச்சயமாக கண்டிப்பாக நிறைவேறும். நாம் விரதம் இருக்கும் நாட்களில் கண்டிப்பாக நிச்சயமாக காலையிலும் மாலையிலும் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். பிறகு நாம் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு பிறகு முருகனுடைய நாமங்களை நாம் நிச்சயமாக பாராயணம் செய்ய வேண்டும். நமக்கு எது தெரிகின்றதோ கந்த சஷ்டி கவசம், பிறகு வேல்மாறல், திருப்புகழ் எது தெரிகின்றதோ நாம் அன்றைய நாட்களில் கண்டிப்பாக நிச்சயமாக படிக்க. அந்த நாட்களில் முருகன் படம் இருந்தாலோ அல்லது சிலை இருந்தாலோ சிறிய அபிஷேகம் செய்து வைத்துவிட்டு பூக்களால் அலங்காரம் செய்து வைத்துவிட்டு பிறகு நாம் ஏதாவது நம்மால் முடிந்த சிறிய நெய்வேத்தியம் வைத்துவிட்டு பாலோ பழமோ, பாலில் சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ போட்டு வைக்கலாம். அல்லது தேனும் திணை மாவும் கூட கலந்து வைக்கலாம். நாம் சூரசம்ஹாரம் அன்றோ அல்லது திருக்கல்யாண தினத்தன்றோ படையல் போட்டு பிறகு நாம் சர்க்கரை பொங்கல், வடை, பாயசம் எல்லாம் செய்து வைக்கலாம். சிலர் முக்கியமான தேவை இருப்பவர்கள், அதாவது குழந்தை பாக்கியம் பெற, பிறகு திருமண தடையாகல, தொழில் முன்னேற்றத்திற்கு கடுமையான விரதம் இருப்பார்கள். அதாவது மிளகு விரதம் இருப்பார்கள். அதாவது அந்த 6 நாட்கள் 1 மிளகு, 2 மிளகு, 3 மிளகு, 4, 5, 6 மிளகு சாப்பிட்டு விட்டு பிறகு தண்ணீர் நிறைய குடிக்க வேண்டும். பிறகு இளநீர் குடிப்பார்கள். மிகவும் கடுமையான விரதம். உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து தான் விரதத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். சிலர் இந்த 6 நாட்கள் விரதம் இருப்பவர்கள் பால், பழம் எடுத்துக்கொள்வார்கள். இல்லை என்றால் ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்துக்கொள்வார்கள். அதாவது உப்பில்லாத கஞ்சி அந்த மாதிரி எடுத்துக்கொள்வார்கள். குழந்தை பாக்கியத்திற்காக ஜெகமாயை என்ற திருப்புகழை 108 தடவை படித்தால் நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை பெறலாம். தீராத நோய்கள் தீர நாம் இருமல் ரோக முயல்கன் என்ற திருப்புகழை 108 முறை நாம் பாராயணம் செய்யலாம். திருமண தடை அகல நாம் விரல் மாறணைந்த மலர்வாளி சிந்த இந்த திருப்புகழை 108 முறை நாம் பாராயணம் செய்யலாம். தொழில் முன்னேற்றத்திற்கு வேல்மாறல் படிக்கலாம். நம்மால் எதுவுமே முடியவில்லை என்றாலும் ஓம் சரவண பவ என்று 108 முறை நாம் தினமுமே அந்த விரத நாட்களில் சொல்லலாம். நம்முடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நாம் உண்மையாக பக்தியுடன் நாம் 6 நாட்களோ, 21 நாட்களோ, 11 நாட்களோ, ஒரு நாளோ நாம் விரதம் இருந்து வழிபட்டால் நிச்சயமாக அடுத்த மகா கந்த சஷ்டி வருவதற்குள் அந்த எண்ணம் ஈடேறும். வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்றம் முன்னேற்றம் ஏற்படும். நாம் வேல் வைத்திருந்தோமே ஆனால் நிச்சயமாக அந்த வேலின் நுனியில் நாம் அதாவது ஒரு பெரிய வேல் வைத்திருந்தோமே ஆனால் அந்த நுனியில் எலுமிச்சை பழத்தை நாம் குத்தி வைக்க வேண்டும். அது சொல்வார்கள், தசாபுத்தி நமக்கு நல்லா இருந்தால் நமக்கு எதுவுமே ஆகாது என்று சொல்வார்கள். அது எப்படியோ தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நீங்கள்
நம்ம வந்து ஒரு சின்ன கைப்பிடி அளவு வேல் தான் வச்சுருந்தோம்னா நம்ம வந்து அதெல்லாம் எதுவும் செய்ய வேணாம். வெறும் எலுமிச்சம்பழத்தை மட்டும் வச்சுக்கலாம். வேல் வந்து அழிக்கக்கூடியது மட்டுமல்ல, அது வந்து நம்மை காக்கும் கடவுள். அதாவது முன்னே வரும் வேல் தான் வந்து முதல்ல வரும்னு சொல்லுவாங்க. வேலும் மயிலும் துணை. அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரத்தில் வருவது செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேம்கடம்பின் மால் பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல் பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெறுப்பும் அவன் கால் பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. அதாவது நம்முடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி முருகப்பெருமானுக்கும் அவன் வைத்திருக்கும் வேலுக்கும் உள்ளது என்று அருணகிரிநாதர் சொல்கிறார். அவன் வைத்திருப்பது சக்தி வேல் அல்லவா, அதாவது சக்தி கொடுத்த வேல் அல்லவா, அது சூரனை அழித்த வேல். அழிப்பது மட்டுமே அல்லாமல் அது காக்கும் வேல். நம்மால் எத்தனை நாட்கள் விரதம் இருக்க முடியுமோ இருக்கலாம். நடுவில் வரும் அந்த 5 நாட்களை தவிர்த்து, அதாவது நம் வீட்டில் இருப்போரை நாம் வந்து விளக்கேற்றி வழிபட சொல்லலாம். உண்மையோடு பக்தியுடன் நாம் வந்து விரதத்தை கடைப்பிடித்தால் நிச்சயமாக கண்டிப்பாக நம்முடைய வேண்டுதலை முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பான். நம்முடைய வேண்டுதலை நிறுத்தி விரதத்தை மேற்கொண்டு இந்த வழிபாட்டினை சிரத்தோடு செய்து அவனுடைய நாமங்களை தினமும் பாடி நாம் வந்து வழிபட்டால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து மோட்டிவேஷனாக இருக்கும்.